வணக்கம் நண்பர்களே. கார்த்தி ரேவதி சீரியல் சும்மா பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. அதிரடியான கதைக்களத்தில் நம்ம சிவனாண்டி சந்திரா இவங்க எல்லாரும் நம்ம ராஜா முகத்திரையை கிழிக்கணும் அப்படின்னு ரெடியாக்குறாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடியே நம்ம சாமுண்டேஸ்வரி கிட்ட உண்மையை போட்டு உடைச்சி ராஜா சாமுண்டேஸ்வரி மனசில் இடம் பிடிச்சிட்டாங்கன்னே சொல்லலாங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா ஒரு பரபரப்பான கட்டத்தில் சிவதாண்டி சந்திரா இவங்க எல்லாம் நம்ம ராஜா யார் என்ன, அவர் எதுக்காக இந்த குடும்பத்துக்கு வந்தார், நம்ம குடும்பத்துக்கும் அவருக்கும் என்ன சம்மந்தம் அப்படிப்பட்ட முகத்திரையெல்லாம் நம்ம ராஜாக்குள்ளதை கிழிச்சு எரியணும், அதோடு எங்கள் அக்காலே கழுத்தை குத்தி இந்த ராஜாவை வீட்டை விட்டு விரட்டணும் அப்படின்னு பிளான் பண்ணி ஒரு அதிகாரியை கூப்பிட்றாங்க. அந்த அதிகாரிக்கு ரூபாயும் கொடுக்குறாங்க. ரூபாயை கொடுத்து இந்த பாருங்கள், நாங்கள் சொல்லதை செய்யணும், என்ன சொல்லுறீங்க மேடம், நான் என்ன செய்யணும், அதான் அந்த அபிராமி பேரில் அந்த கோயில் இருக்குல்ல, அந்த கோயில் நிலத்தை அபிராமி இறந்துட்டா, அதனால் அதுக்கு ஒரு நோட்டீஸ் ஒட்டி இந்த கோயில் நிலத்தோட சொத்தை அவங்க பையங்க 3 பேர் பேரிலேயும் மாற்றி எழுதணும். அது நாளையோடி மாற்றாட்டா இந்த இடம் பொதுவான கவர்மெண்ட்டுக்கு பொதுவான இடமா ஆயிரும் அப்படின்னு ஒரு அறிக்கையை வெளியிடணும் அப்படின்னு அதிகாரிகிட்ட கொடுக்குறாங்க. சரி, நான் இதை செய்கிறேன் அப்படின்னு அந்த அதிகாரிகளும் முடிவெடுக்கிறாங்க. அடுத்த நாள் காலையிலே ஒரு பரபரப்பான நிகழ்ச்சியாக அந்த கோயிலில் அந்த நோட்டீஸை கொண்டு ஒட்டுறாங்க. உடனே ஊர் மக்கள் எல்லாம் கூடுறாங்க. இந்த விஷயம் கேள்விப்பட்டு பதறி அடித்து நம்ம பரமேஸ்வரி பற்றி ஓடி வராங்க. என்னப்பா என்ன விஷயம் அப்படின்னு கேட்குறாங்க. இந்த கோயில் உங்களுக்குன்னு தெரியும், ஆனால் இந்த கோயில் இருக்கு பேர் அபிராமி பேரில் இந்த சொத்து இருக்குது, அவங்க இறந்துட்டாங்கள, அவங்க 3 பிள்ளைங்களுக்கு பேர்லேயும் ரெஜிஸ்டர் பண்ணணும், நாளைக்குள்ள ரெஜிஸ்டர் பண்ணி முடிக்காட்டினா இந்த இடம் அரசாங்கத்துக்கு சொந்தமானது ஆயிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதும் நம்ம பதறி போகிறாங்க. சரி, நம்ம ராஜா கிட்ட சொல்லலாம் அப்படின்னு நம்ம ராஜாவுக்கு தெரிவிக்காங்க. ராஜா கவலைப்படாதுங்க பாட்டி, நாளைக்கே இது முடிவு கட்டிடலாம் அப்படின்னு சொல்லுறாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம ராஜா ஆனந்த் அருண் அவங்களுக்கெல்லாம் கால் பண்ணி நாளைக்கு நீங்கள் கண்டிப்பாக 10 மணிக்கு காலையில் வந்துடணும், இந்த கோயில் நம்ம 3 பேர் பேர்லேயும் ரெஜிஸ்டர் ஆக்கணும், இல்லாட்டா அது ஒரு பிரச்சனை, அது கவர்மெண்ட் பேரில் ஆயிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி இருக்கட்டும், நாளைக்கு நம்ம இதை முடிச்சிடலாம், நாளைக்கு நாங்கள் கரெக்டாக 10 மணிக்கு வாரோம் அப்படின்னு அந்த இடத்துல சொல்லுறாங்க. வீட்டில் நம்ம ராஜா சிவனாண்டியும் சந்திராவும் தான் இதை பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்கு ஏற்கனவே நம்ம துணியெல்லாம் துவைக்க வச்சு வீட்டில் வேலை வாங்கினதுனால அவங்களுக்கு ரொம்ப பெரிய அவமானமாக இருக்கும். அப்போ அதனால தான் இந்த அவமானத்தை போக்கிறதுக்கு நம்மளையும் அத்தைக்கிட்ட இருந்து இது அபிராமியோட பையன் அப்படின்னு தெரிஞ்சால் வீட்டை விட்டு துரத்த வசதியாக இருக்கும் அப்படின்னு தான் இந்த சிவனாண்டியும் சந்திராவோட பிளானு தான். இல்லாமல் புதுசாக பிரச்சனை முளைக்கல, வீட்டில் இருக்கவங்களை தான் இப்படி பிரச்சனைக்கு சீவி விட்டு பார்க்குறாங்க அப்படின்னு அந்த இடத்துல நம்ம ராஜாவும் மயில் வாகனமும் கரெக்டாக கண்டுபிடிச்சிடாங்க. அதோட ராஜராஜர்கிட்ட சொல்கிறாங்க, இந்த பிரச்சனையை வேறு யாரும் பண்ணியிருக்க மாட்டாங்க, கண்டிப்பாக நம்ம சின்னத்தை தான் பண்ணியிருப்பாங்க, அவங்க தான் என்னை முகத்திரையே கிழிக்கணும், நம்ம மாப்பிள்ளையை அவமானப்படுத்தினவன் தானே அப்படின்னு யோசிப்பாங்க. நான் சரியாக தான் சொன்னீங்க மாப்பிள்ளை, இந்த சந்திரா அப்படிப்பட்ட ஆளு தான், ஆனால் நாளைக்கே கண்டிப்பாக இவ நம்ம சாமுண்டேஸ்வரியை கூட்டி கொண்டு உண்மையை நிரூபிக்க பார்ப்பாளே, அப்போ என்ன பண்ணாத மாப்பிள்ளை அப்படின்னு நம்ம ராஜராஜா கேட்குறாங்க. மாமா, நீங்கள் எதுக்குமே கவலைப்படாதுங்க, இதுக்கெல்லாம் ஒரு வழி இருக்குது, நானும் எத்தனை நாளைக்கு தான் அத்தைக்கிட்ட உண்மையே சொல்லாமல் மறைச்சி இருக்கேன், எனக்கே இந்த குற்ற உணர்ச்சி இருக்குது, ஆனால் அதுக்கு அவங்க சொல்லி தெரியறதுக்கு முன்னாடி நான் போய் அத்தைக்கிட்ட உண்மையை சொல்லிடலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியா சொல்கிறீங்க மாப்பிள்ளை அப்படின்னு நம்ம ராஜராஜா கேட்குறாங்க. சாமுண்டேஸ்வரி கோவப்பட்டு உங்களை வீட்டை விட்டு துரத்திட்டானா என்ன பண்ணது மாப்பிள்ளை, அதை யோசிக்க வேண்டாமா அப்படின்னு கேட்குறாங்க. அப்படி ஒன்றும் நடக்காது, நான் பார்த்துக்கிடலாம் மாமா அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த நேரத்தில் ரேவதி நீங்கள் உண்மையை சொல்லாதுங்க, கண்டிப்பாக அம்மா என்னையும் உங்களையும் கண்டிப்பாக பிரிக்க கூட தயங்க மாட்டாங்க, ஏன்னா அவங்களுக்கு உங்கள் குடும்பம் மேலே அவ்வளோ பெரிய வெறுப்பு இருக்குது, அதுக்காக உங்களை இந்த வீட்டை விட்டுன்னு துரத்துவாங்க, நம்ம 2 பேர்த்துக்குள்ளே எந்த வித ஒட்டம் உறவும் இல்லாமல் ஆக்கிடுவாங்க, என்னால் தாங்கிக்க முடியாது ராஜா அப்படின்னு அந்த இடத்துல ரேவதி சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் ஆகாது, உங்கள் அம்மா என் மேலே அவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்காங்க, கூடிய சீக்கிரமாக என்னை வெறுத்து ஒதுக்க மாட்டாங்க ரேவதி, புரிஞ்சிக்க அப்படின்னு நம்ம ராஜாவும் நம்ம ரேவதி கிட்ட சொல்லிடுறாங்கங்க. அடுத்ததாக பார்த்தோன்னா
நம்ம ராஜா வந்து நம்ம சாமுண்டேஸ்வரிய பார்க்குறாங்க. "அத்தை உங்ககிட்ட பேசணும்." "என்ன மாப்பிள?" அப்படின்னு வந்து கேட்குறாங்க. "தனியா தான் பேசணும்." "அப்படியா நான் வரேன்." அப்படின்னு வந்து மொட்டை மாடிக்கு கூட்டிகிட்டு வராங்க நம்ம சாமுண்டேஸ்வரிய. "அத்தை என்னை மன்னிச்சிடுங்க அத்தை." "என்ன மாப்பிள பெரிய பெரிய விஷயம்லாம் சொல்லியிருக்கேன். நீங்கள் என்ன தப்பு செய்திருக்க நான் மன்னிக்கிறதுக்கு? நீங்கள் எல்லா விஷயத்துலையும் நான் பார்த்ததுல பெர்ஃபெக்டான ஆள் நீங்கள். நீங்கள் வந்து மன்னிப்பு யார்கிட்டேயும் எதுக்காகவும் கேட்கக்கூடாது மாப்பிள." அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. "அத்தை இல்லை நான் வந்து ஒரு உண்மையை மறைச்சிருக்கேன்." "என்ன உண்மை?" அப்படின்னு வந்து கேட்குறாங்க. "நான் யார், எதுக்காக உங்கள் வீட்டில் வேலைக்கு வந்தேன் அப்படின்னு எல்லாம் சொல்ல விரும்புகிறேன். நான் அதெல்லாம் கேட்கவோ தெரிஞ்சுக்கவோ விரும்பலை மாப்பிள்ளை. இப்போ நீங்கள் என் ரேவதிக்க மாப்பிள்ளை அது போதும்." அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. "இல்லை அத்தை நீங்கள் தெரியணும். நீங்கள் தெரிஞ்சு இந்த விஷயத்தினால கோவப்பட்டு என்னை வெறுத்து ஒதுக்கலாம். அப்படி என்ன விஷயம் இருக்குது சொல்லுங்கள்." அப்படின்னு வந்து சொல்ல நேரம் தான் நான் உங்கள் வீட்டுக்கு வந்து வேலைக்கு வந்தது. நான் 2 குடும்பத்தையும் ஒன்று சேர்க்க. நான் வந்து அபிராமியோட பையன்தான். இது வேறு யாராவது மூலமாக உங்களுக்கு தெரியறதை விட நானே உண்மையை சொல்லலாம் அப்படின்னு வந்து முடிவாக்கி தான் இதை சொல்கிறேன். "என்ன மாப்பிள்ளை சொல்கிறீங்க? நீங்கள் வந்து அபிராமியோட பையனா?" "ஆமாம் உங்கள் நாத்தனாருடைய பையன்தான்." அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இதை கேட்டதும் சாமுண்டேஸ்வரிக்கு கோபம் வரதான் செய்யுது. உடனே வந்து "அத்தை நான் 2 குடும்பத்தையும் ஒன்று சேர்க்கணும். அப்படி எங்கள் தாத்தா பாட்டியோட விருப்பம் அதை நிறைவேற்ற தான் வந்தேன். ஆனால் ரேவதியை கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு எல்லாம் நான் வரலை. நீங்கள் தான் உங்கள் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிடணும் அப்படின்னு வந்து பிடிவாதமாக வந்து என்னை கம்பல் பண்ணனால தான் வந்து கல்யாணம் பண்ணினேன்." அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க. இதை கேட்டதும் ஆமாம் நம்ம ராஜா சொல்லுதும் உண்மைதான். அவன் வந்து இந்த கல்யாணத்தை பண்ணணும்னு விரும்பவே இல்லை. எனக்காக தான் அந்த ரேவதியை கல்யாணம் பண்ணிக்கிட்டான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல யோசிக்கிறாங்க. மற்றபடி நான் வந்து இப்போ இந்த உண்மையை சொல்லாட்டுனா கண்டிப்பாக வந்து நீங்கள் வேற யாரும் மூலமாக தெரிஞ்சு என்னை வெறுத்து ஒதுக்கதை விட நான் சொல்லினது மேல் அப்படின்னு தான் நினச்சி சொல்லுறேன். "சரி மாப்பிள்ளை நீங்கள் வந்து எப்படியோ அபிராமி உங்களை நல்லா தான் வளர்த்துருக்கா. எனக்கு உங்கள் குடும்பம் மேலே பகை இருக்கா. ஆனால் உங்கள் மேலே எனக்கு துளியளவு கூட பகை இல்லை மாப்பிள்ளை. எங்கள் குடும்பத்துக்காகவோ எங்களுக்காகவோ நீங்கள் என்னென்ன வேலையெல்லாம் உண்டோ எல்லாமே செய்திருக்கீங்க. அதனால அந்த நஞ்சிக்கடன் எனக்கு கண்டிப்பாக இருக்குது. நான் வந்து சந்திரா மாதிரியெல்லாம் இல்லை. எனக்கு வந்து எது உண்மை எது நியாயம்னு தெரியும். கண்டிப்பாக நீங்கள் வந்து என் மருமகன் தான். எந்த உண்மை தெரிஞ்சாலும்." அப்படின்னு வந்து நம்ம சாமுண்டேஸ்வரி ஏற்றுக்கிட்டாங்க. அடுத்த நாள் வந்து காலையிலே வந்து கோயிலுக்கு நம்ம ராஜா போகிறாங்க. "டே நீ போயாச்சுல, இப்போவே நான் அக்காவை கூட்டிகிட்டு வரேன்டா." அப்படின்னு வந்து அந்த சைடு கச்சை கட்டிட்டு நம்ம சந்திரா இருக்காங்க. அத்தைக்கிட்ட தான் உண்மையெல்லாம் சொல்லி நான் வந்து தெரியப்படுத்தியாச்சு. நீ நீ யார், எனக்கு இப்போ தான் ஃப்ரீயாக இருக்குது. யார் என்ன சொன்னாலும் எனக்கு பயம் இல்லை. நான் வந்து உண்மையெல்லாம் சொல்லியாச்சு அப்படின்னு வந்து ரிலீஃப் ஆட்டு நம்ம ராஜா இருக்காங்க. இந்த சைடு எப்படியோ நம்ம அக்கா கிட்ட இவன் ராஜ சேதுபதியோட பேரன்தான் அப்படின்னு வந்து மாட்டி விட போகிறோம் அப்படின்னு வந்து குதூகூலமாக இருக்காங்க. சிவதாண்டி கால் பண்ணுறாங்க. இந்த ராஜா வந்து கிளம்பியாச்சு. "ஆமாங்க இவன் இப்போ தான் கிளம்புறான்." இப்போ அவங்க அண்ணன் தம்பிகை எல்லாம் வந்துடுவாங்க. நம்ம வந்து உங்கள் அக்கா மொத்த குடும்பத்தையும் கூட்டிகிட்டு நீ கோயிலில் வந்துடு. எல்லார் முன்னாடியே தான் இவனோட முகத்திலேயே கிழிச்சி எறியணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. "சரி நான் இப்போவே கூட்டிகிட்டு வரேன்." அப்படின்னு அக்கா ஒரு இடத்துக்கு போனோம் வா அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம சாமுண்டேஸ்வரியும் இழுத்துக்கிட்டு கோயிலுக்கு போகிறாங்க. ஆனால் கோயிலில் போய் வந்து பாத்தியாக்கா இந்த கோயில் யாரோட கோயில் தெரியுமா? உன் நாத்தனார் அபிராமியோட கோயில், ராஜ சேதுபதியோட கோயில். ஆனால் அந்த கோயிலில் இப்போ இவனுக்கு உரிமை இருக்குன்னா இவன் அவிய பேரன் தானே அப்படின்னு வந்து போட்டு உடைக்கிறாங்க. "அதெல்லாம் எனக்கு தெரியும் சந்திரா. நீ இதையா வந்து என்கிட்ட சொல்லணும்னு வந்த? எனக்கு தெரியும். ஆனால் மாப்பிள்ளை சொத்த தங்கம் அவங்கள மாதிரி இல்லை. புரிஞ்சுதா? நான் அதனால் ஏற்றுக்கிட்டேன் மாப்பிள்ளைய. நீனும் ஏற்றுக்க பழகிக்க." அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க. இதை கேட்டதும் நம்ம சந்திராவுக்கு இதுதான் இவனை பற்றி ரகசியம்னு வச்சுட்டு இருந்தா இப்போ இதையும் ஈஸியாக வந்து கவுத்துட்டானே, என்னடா பண்ண அப்படின்னு வந்து மண்டையை பிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க நம்ம சந்திராவும் சிவனா.